வணக்கம். உலக தமிழறிவாளிகளே, நலந்தரும் சித்த மருத்துவத்தில் மூட்டு வலிக்கு உரிய ஒரு எளிய மருந்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வேப்பிலையை பற்றி சொல்லுகிற போது தேரையர் சொல்லுவார், மந்த பொறுமலுடன் மல்லாடும் பேதி வகை, மந்த பொறுமலுடன் மல்லாடும் பேதி வகை, வந்த கணுச்சூலை வன்கிரமி தொந்தமெல்லாம், வந்த கணுச்சூலை வன்கிரமி தொந்தமெல்லாம், கூப்பிக்கரம் குவித்து கொண்டாடும் இப்புவியில் வேப்பிலையின் நற்குணத்தை சொல் என்று ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். என்ன, இந்த மூட்டிலே வருகிற வலி இருக்கிறது, மந்த பொறுமலுடன் மல்லாடும் பேதி வகை, வந்த கணுச்சூலை, கணுன்னா இணைப்பு, ஆர்த்தோ, சூலை வலி, கணுவிலே வலி, இந்த இணைப்பிலே வலி. பாருங்க எப்படி இலக்கிய நயத்தோட சொல்லு பாருங்க, மருத்துவ சொல்ல. கணுச்சூலை, கீழ்வாதம், மூட்டு வலி எல்லாருக்கும் தெரியும். ஆர்த்ரைட்டிஸ்னா எல்லாத்துக்கும் தெரியும், ரொமாட்டிசம்னா எல்லாருக்கும் தெரியாது. அது மாதிரி தான் அதுக்கு வேப்பிலை இருக்க. வேப்பிலையினுடைய ஈர்க்கு, வேப்ப இலை இல்லை, வேப்பிலை எல்லாம் இரண்டு பக்கத்தில் இலை அமைந்து ஒரு நடுவிலே ஒரு காம்பு இருக்கும், இலை காம்பு, ரெண்டு பக்கத்தில் இலை இருக்கும். அது பேர் ஈர்க்கு என்று பெயர். அந்த வேப்பிலையுடைய ஈர்க்குக்கு இந்த மூட்டி வலியை குணமாக்குற ஆற்றல் இருக்குது. வேப்பிலை ஈர்க்கு எடுங்க, அந்த ஈர்க்கோட இன்னும் 3 பொருள்களை சேருங்கள். இஞ்சி, மஞ்சள், சோற்றுக்கற்றாழை. இஞ்சி, மஞ்சள், சோற்றுக்கற்றாழை, வேப்பிலை, ஈர்க்கு. இதை 4ஐயும் சம அளவாக சேர்த்து எடுத்து நன்றாக நைய அரைத்து அதை ஒரு கெட்டியான கடாயிலே இட்டு எண்ணெய் விடாமல் அடுப்பேற்றி காய்ச்சி அது சூடான பதத்தில் எடுத்து முட்டியிலே அப்படியே அப்பி வந்தால், தப்பளமாக போட்டு வந்தால், இரவில் ஒரு சில நாட்களிலேயே மூட்டில் இருக்கிற வலி பறந்து போய்விடும். அவ்வளவு அற்புத சக்தி இந்த 4 மூலிகைகள் இருக்குது. வேப்ப ஈர்க்கு, இஞ்சி, பூண்டு, சோத்துக்கத்தாழை. நடக்க முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, மூட்டை மடக்கினா நீட்ட முடியல, சரியா போயிடும். முட்டி தேஞ்சு போச்சு. இது ஒரு வினோதமான வசனம், எனக்கு சிரிப்பு தான் வர்றது. ஐயா, வயல்ல ஏர் பூட்டி ஏர் மாட்டோட கூட காலையில் 5 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நடக்கிறான், 6 மணி நேரம். கிட்டத்தட்ட 25லேருந்து 30 கிலோமீட்டர் நடக்கிறான். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, அன்றாட நடக்கிறான். அவனுக்கு 60 வயசாயும் முட்டியில் வலி வரல, அவன் முட்டி தேயலை. வயல்ல தலையில் அவ்வளோ பெரிய சுமையை தூக்கி கொண்டு வரப்பு தாண்டி ஓடுகிறான். தலையிலே சுமந்து கொண்டு அந்த நெல்லு கட்ட வயல்ல ஓடுகிறாள், ஆணும் பெண்ணும். அவங்க கழுத்து எலும்பு தேயலை. அன்றாடம் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வரப்பிலே அண்டை வெட்டுகிறான், களை கொத்துகிறாள், அவ்வளோ வேலை செய்கிறாள். கடப்பாறை எடுத்து குடிந்து நிமிர்ந்து குத்தி வேலை செய்கிறாள். அவனுக்கும் அவளுக்கும் இடுப்பு தேயலை. கணினி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அசையாம இப்படி மவுசை மட்டும் ஆட்டிக்கிட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கார். கொஞ்ச நாளையில் இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது, மூட்டு வலிக்குது. மருத்துவர்கிட்ட போனால் உனக்கு இடுப்பு தேஞ்சு போச்சு. சிரிப்பு தான் வருது. என்ன பண்ணாரு வருது தேஞ்சு? எப்பையா தேயும்? அதிகமாக எங்கினால் அல்லவா தேய வேண்டும். அது என்ன? இட்ஸ் நாட் டியூ டு ஓவர் யூஸ், இட் இஸ் டியூ டு மிஸ்யூஸ் அண்ட் அப்யூஸ். இந்த கழுத்து எலும்புகள், இடுப்பு எலும்புகள், கால் எலும்புகள் எல்லாம் அசைவதற்கு படைக்கப்பட்டவை. அதை அசையாமல் வைத்திரு. கழுத்து எலும்பு ஹைலி ஃப்ளெக்சிபிள், அட் த சேம் டைம் ஹைலி ரிஜிட். இந்த கழுத்து எலும்பு 7 செர்விக்கல் வெர்டபிரே, 7 முள் எலும்புகளாலே ஆன கழுத்து இருக்கிறதே, அவ்வளவு லகுவா. அப்படி தலையை சுற்றலாம், அப்படி ஆட்டலாம், நிமித்தலாம், இவ்வளவு அசைக்கலாம். அதே நேரத்தில் தலையில் ஒரு பாரத்தை தூக்கி வச்சா தூண் மாதிரி அப்படியே நின்று கொள்ளும். ஒரு வினோதமான இயற்கை அமைப்பு, அசைவதற்கென்று படைக்கப்பட்டது. அசையாமல் வைத்திருந்து அங்கே வலி வந்து விடுகிறது.
அதனால தான் சொல்லுவது, நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்கனாலும் சரி, குறிப்பாக இந்த சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவர்கள் ஒரே இடத்துல மணிக்கணக்கிலே அந்த கணினியை முறைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்காதீர்கள். கண் பார்வையும் எலும்பு மண்டலங்களும் பாதிக்கப்பட்டு விடும், மன அதிர்வுக்கு உள்ளாகும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை அப்படி எழுந்து வந்து கொஞ்சம் அப்படி பார்வையை திருப்பி, ஏன்னா நம்ம எதை பார்க்கிறோம், we see the virtual figures, they are not real figures. கரும்பலையில் எழுதி பார்த்தால் அது உண்மையான எழுத்து, நோட்டு புத்தகத்தில் எழுதி பார்த்தால் அது உண்மையான எழுத்து, கணினி பொறியிலே பார்ப்பது இருக்கிறது அது உண்மையான எழுத்தல்ல. இட்ஸ் ஒன்லி a virtual image, எலக்ட்ரானிக் ஃபிகர்ஸ். பொய்யை பார்க்கிறோம். அந்த கதிர்கள் கண்ணை தாக்குகின்றன. கண்ணாடி அணிந்து கொள்ளுகிறோம், கண் பார்வை பாதிக்கிறது, கண்ணில் நீர் வடிகிறது, கண்புரை சீக்கிரமாக வளர்ந்து விடுகிறது. காலத்தின் கட்டாயம். ஆனால் அதற்கிடையிலே ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, அதுதான் முக்கியம். மூட்டு வலியை போக்கிக் கொள்வதற்கென்று நான் சொன்ன இந்த தைலம், இந்த பற்று மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். சரி, முட்டிக்கு போட்டுக்கிற குந்திரிக தைலத்தை எங்கு வேண்டுமானாலும் தடவிக்கொள்ளலாம். கழுத்து, இடுப்பு, எந்த பாகத்திலும் தடவிக்கொள்ளலாம். தடவிக்கொண்டு அதற்குரிய பயிற்சியை செய்தால் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ், பெரும்பாலும் பெண்கள் என்ன சொல்வார்கள், L4 L5 அப்படி இழுத்த மழுக்கு நிச்சு இடுப்பில் பிடிச்சிக்கிச்சு. அதுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை. L4 L5 நான் பண்ணியிருக்கிற ஒரு தைலம், ஜாயிண்ட் டோன் என்று ஒரு தைலம். அந்த தைலத்தோடு சேர்த்து அதற்குரிய பயிற்சியை செய்தால் அந்த இடுப்பில் இருக்கிற வலி ஓடி போய் விடுகிறது. கழுத்திலே வலி காலர் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, இடுப்பிலே பெல்ட் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை இயல்பு நிலைக்கு திருப்பி எல்லா வேலைகளையும் செய்வதற்கு ஆரோக்கியமாக உடம்பை ஆக்கிவிட முடியும். அதற்குரிய தைலங்கள், அதற்குரிய பயிற்சிகள் சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன. இந்த பயிற்சிகளையும் செய்து காட்டுகிறேன், ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு மருத்துவத்தையும் இந்த மூட்டு வலிக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.